Hi guys, welcome to Myth and Mirror சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டம்பிள் கைஸ் கேம் ப்ளே தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ முதல்ல உள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்டேட்லாம் விட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட் வெயிட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் நேரம். ஸோ வெயிட் பண்ணி எல்லா பிளேயர்ஸும் வந்ததுக்கப்புறம் ஸோ மிஸ் தட் ஓல்டு ஸ்டம்பிள் கைஸ். ஸோ அந்த ஸ்டம்பிள் கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் உண்மையிலேயே. ஸோ ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம், உள்ளே போகலாம். ஸோ அப்படியே நான் பாட்டு இருந்ததுன்னா ஒரு 8 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அப்படியே எமௌண்ட் போட்டு அப்படியே ஜாலியாக இருந்தேன். ஸோ அப்படியே கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒரு எமௌண்ட்டு, பனானா தூக்கி போகிற எபிலிட்டி எல்லாமே யூஸ் பண்ணி ஃபன் பண்ணலாம். ஸோ முன்னாடி ஃப்ரீ ஃபயரில் இருக்கும் இல்லையா, வெயிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிங்க. ஓகேவா, லெட்ஸ் கோ. ஸோ ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜங்கிள் வந்துட்டாங்க. ஸோ அப்படியே குதிச்சு போக வேண்டியதான். இது வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒன்றுத்தையும் அடி வாங்கிட்டு இருக்கேங்க. என்னங்க இது பயங்கரமாக போயிட்டுருக்கு. அப்படி போவோம், அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஒன்றுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 தடவை அடி வாங்கிட்டு இருக்கேன். நேராக மேலே போக வேண்டியதான். கீழே போனால் டைனோசர் தள்ளி விட்டு வெறுப்பாகும். அங்கே ஒரு டீரெக்ஸ் வேறு அப்பப்போ கத்தும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் வைப்ரேஷன் வந்து அப்பப்போ ஒரு ஸ்டோன் வேறு வந்து விழுது. அது வேறு வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பாகுது. ஸோ இதுதான் வந்து இந்த கடுப்புகள்லாம் தாண்டி தான் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ்லாம் வந்துட்டு ஸோ கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை தூக்கி போட்டோன்னா அதில் ஒரு 4 பேர் வலிக்கி விழுந்து அப்படியே வந்து காலி ஆகிடுவானுங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். ஓகே, ஒரு தடவை குத்திடுச்சு. இன்னொரு தடவை போவோம். ஒருத்தனை ஃப்ரீஸ் பண்ணலான்னு பார்த்தேன், கடைசியில் அவனும் தப்பிச்சு போயிட்டான். ஸோ அப்படியே டபுள் ஜம்ப் பண்ணலாம். இன்னொரு டபுள் ஜம்ப்பாக நம்ம தாங்க ஃபஸ்ட் குவாலிஃபை ஆக போகிறோம். ஸோ அப்படியே ஒரு வெடிக்கிற இது போட்டுடலாம். அதே மாதிரி குவாலிஃபை ஆகிட்டோம். ஸோ இப்போதைக்கு ஸ்பெக்டேட் தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அப்படி ஜாலியாக ஸ்பெக்டேட் பண்ணுவோம் கைஸ். நம்ம குவாலிஃபை ஆகிட்டனாலே நம்மளுக்கு போதும். நிம்மதியாக மற்றவங்கள பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். ஓகே, அப்படியே போய்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ஜுராசிக் பார்க், அதாவது வந்து டைனோசர் முட்டைக்கிட்டே போயிட்டீங்கன்னா நீங்கள் வின்னு. ஆக்சுவலி இந்த மேப்பு எல்லோரும் காம்ப்ளிகேட் பண்ணுறான்னு தெரில. ஸோ வந்து அப்படியே ஓடி போனீங்கனாலே நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஆனால் அதை விட்டுட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பியிலே குத்தியே வந்து வேணால் செத்துக்கினே இருக்கிறானுங்க. இது ஏன்னு எனக்கு சத்தியமாக பிள்ளைங்க பாரு, சுத்தமாக அறிவே இல்லாத மாதிரி ஒரு முட்டாள் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிஹேவ் பண்ணிட்டு இந்த மாதிரி விளையாட்டுருக்கானுங்க. ஆக்சுவலி கொஞ்சமாவது வேணால் யோசிச்சு நான்லாம் ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே இந்த மேப்பில் குவாலிஃபை ஆகிட்டேன் ஈஸியாகவே. ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபைடோ என்னமோ அப்போயே ஆகிட்டேன். ஃபஸ்ட் டைம் விளையாடும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆகிட்டேன். அந்தளவுக்கு ஈஸியான மேப் தான் இது. ஸோ அந்த ஆரோஸ் எப்படி வருது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒன்றும் பெருசாக அதை யோசிக்கவே தேவையில்ல. ஓகேவா, ஸோ இப்போ அங்கே பிளாக் டேஷு செகண்டாக வந்திருக்கு. அதை நான் நம்ப முடியல. எப்போவுமே லாஸ்ட்டில் எலிமினேட்டரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் இப்போதைக்கு இப்படி வந்திருக்கு. அது ஏன்னு எனக்கே தெரியல. ஓகே பார்ப்போம். ஓகே கைஸ், அப்படியே இந்த வால்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஓகே கைஸ், அப்படியே போவோம். ஸோ எப்படியோ வந்து செகண்ட் ரவுண்டே இது வந்தது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். போனதாக ஸ்டம்பிள் கைஸ் போட்ட வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி 19 வியூஸ் போயிருக்கு. ஸோ அதுதான் இது வரைக்கும் தான் தெரியும். ஸோ அப்படியே ஒரு எபிலிட்டியை போட்டு அப்படியே தங்காமல் அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்தேன் நானும். ஸோ ஓரளவுக்கு எங்கிட்ட ஒரு நல்ல ஸ்கில் செட் இருக்குது ஸ்டம்பிள் கைஸில். ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணுற மாதிரி வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டம்பிள் கைஸில் 19 நியூஸ் போனதுனால திருப்பி போட்டேன். Chess.comல ஒரு வீடியோ போட்டேன். ஃபஸ்ட்டு இருந்தால் செஸ் மேட்ச் மாதிரி ஒன்று போட்டோம் ஆஃப்லைனில். ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் கிடச்சிது. பட் அந்த Chess.comல என்னோடய வாய்ஸ் ஓவர் சரியில்லையா ஏன்னு தெரில. ஸோ சுத்தமாக வியூஸே போல். ஸ்டம்பிள் கைஸ் ஓரளவுக்கு நல்லா போயிருந்துச்சு. அந்த ஒரே காரணத்துக்காகவே இதை போட்டிருக்கேன். ஸோ கடைசி ரவுண்ட் லேசர் ட்ரேசர் கைஸ். ஸோ அப்படியே டபுள் ஜம்ப் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிச்சு எப்படியாவது குவாலிஃபை ஆகிடணும். ஸோ அப்படியே நிற்போம். அப்படியே ஓடி போய் ஒரு டபுள் ஜம்ப்பு நம்ம ஒருத்தனை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஃப்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரீஸ் பண்ணால் அவனோட வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்பீடு வந்து குறைஞ்சா பரவாயில்ல, இல்லை அவனோட அக்யூரன்சி குறைஞ்சாவது பரவாயில்ல. எதுவுமே குறைய மாட்டேங்குது. அப்புறம் எதுக்கு இங்கே இந்த ஸ்பீடு? ஸோ நான் ஒரு பனானா எபிலிட்டி யூஸ் பண்ணி அங்கே ஒன்று போட்டேன். ஆனால் வலிக்கு ஊந்துருவான். அவனை வலிக்கு ஊந்துட்டானா? இல்லைங்க, இன்னும் அந்த பனானா அப்படியே தான் இருக்குது. நானே வலிக்கு ஊந்துடும் போல், ஜஸ்ட்டு மிஸ்ஸே ஊந்துருப்பேன். ஓகே, அப்படி இப்போ இந்த பனானாவில் இப்போ எவனாவது ஊழ்ந்தான் அவள் தான்.
2 நல்ல வேலைங்க டபுள் ஜம்ப் பண்ணேன். இந்நேரம் அவுட் ஆகிருப்பாங்க. பயங்கரமாக போயிட்டுருக்கு. எங்கள் லேசர் ட்ரெஸ் அப்படி டபுள் ஜம்ப். இப்போ அப்படியே போங்க. அப்பாடியோ. ஸோ கடைசி ஒருத்தவனை எலிமினேட் ஆகிட்டான். ஸோ இப்போ வந்து நானே எலிமினேட் ஆகிற ஒரு நிலைமையில் தான் இருந்தேன். பட் அவன் எலிமினேட் ஆகிட்டான். ஸோ நம்மள்கிட்ட செலிப்ரேஷன் எப்படி இருக்குது, ஜெயிலெலாம் அப்படியே பிச்சு போட்டு கம்பியை. இந்த பாலையா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் வந்து தாலி கட்டுவார் அப்படியே ஜெயில் கம்பியோடு சேர்த்து. அதை அப்படியே ஜெயில் கம்பியை உடச்சி அப்படியே அந்த தாலியை வெளியே எடுப்பார். அந்த மாதிரி இருக்கும் பயங்கரமாக. ஸோ ஓகே, என்கிட்ட இருக்கிற நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் தான். ஸோ அந்த கைரன் அப்படின்னு அந்த ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். மித்திக்கோட ஹையர் ரேங்கிங் ஸ்பெஷலாக அப்படி தான் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ கைரன் கிடச்சிருக்கு இல்லையா நம்மளுக்கு, அதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்காக. ஸோ பாருங்கள், இது ஒரு மாடு மாதிரி நல்லா ஒரு பெரிய கேரக்டரு, பயங்கரமாக இருக்கும். சப்போர்ட் பண்ணு கைஸ். என்னங்க நான் மட்டும்தாங்க இருக்கேன். கரெக்டாக போயிடுச்சு. ஒரு சர்வர் இஷ்யூ. ஸோ திருப்பி போகலாம். கேஸ் மறுபடியும் ஸ்டம்பிள் கேஸ் வந்துருச்சு. உள்ளே போயிட்டோம். ஓகே, 2-3 மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்படியே வருவாங்க. ஓகே, ஸோ எபிலிட்டிஸ் வந்து இப்போ நிறைய வச்சுருக்கேன். இந்த எபிலிட்டிஸ்லாம் ஹக்கு வச்சுருக்கேன் ஒரு நல்ல லெவலில். அதே மாதிரி இந்த ஸ்னோ பிளாஸ்ட்டு, இந்த வெடிக்க வைக்கிறது, அப்புறம் வந்து அந்த ஸ்ப்ளிட்டு வச்சுருக்கேன். ஸ்ப்ளிட்டு வந்து அந்தளவுக்கு முக்கியம் இருக்குது, அந்தளவுக்கு நல்லா இருக்கா மாதிரி எனக்கு தெரியல சத்தியமாக. ஸோ ஸ்ப்ளிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உபயோகமாக எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதனாலே அதை நான் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். இருந்தாலுமே அது வேணால் பட்டா உடருமா, ஏன்னு அந்த ஸ்ப்ளிட் யூஸ் பண்ணுறோம், அதனால் என்ன நடக்குதுன்னே தெரில. ஸோ இன்விசிபிலிட்டியும் பெருசாக எதுவும் உதவாது. அதனால் எதை வச்சோன்னா விளையாடலாம் அப்படின்னு ரேஞ்சில் தான் இருக்கேன் இப்போதைக்கு. இந்த லெஜெண்ட்ரி பால் மாதிரி ஒன்று இருக்குது, அந்த மாதிரி அபிலிட்டி வாங்கணும்னு ஒரு ஆசை தான். ஏதாவது ஒரு சேலஞ்சு டோர்னமெண்ட் வச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸாக வந்து ஒரு எபிலிட்டி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. சும்மா க்ரௌனே வச்சுக்கிட்டு அதெல்லாம் நல்லா இல்லைங்க அந்த மெக்கானிசம். சும்மா க்ரௌடே வச்சுற மெக்கானிசம். ஸோ ஃபஸ்ட் குவாலிஃபைடு அப்படியே வந்துட்டேன் நானும். எபிலிட்டியே கொடுக்க மாட்டுறாங்க அந்த மாதிரிலாம். அதுவும் எபிலிட்டி ஸ்பின்னும் பெருசாக இல்லை. எபிலிட்டி ஸ்பின்னு சொல்லப்போனால் அந்தளவுக்கு வைக்க மாட்டுறானுங்க. எல்லாமே வந்து ஏதாவது அந்த எபிலிட்டி டோக்கன்ஸ் வாங்குறதுனா ரொம்ப கஷ்டம்தான். அந்தளவுக்கு கேம் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக எந்த எபிலிட்டியுமே நம்மளால் எடுக்க முடியல. ஓகே கைஸ், அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். எக்ஸ்பெக்டேஷன் ஓவர் அண்ட் அப்படியே கேம் ரவுண்ட் ஓவர். அடுத்த ரவுண்ட் போகலாம். இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிக்கணுங்க. போன மேட்ச் ஜெயிச்சா மாதிரி இந்த மேட்ச்சும் ஜெயிக்கணும். போன தடவை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் மேட்ச் ஜெயிச்சிட்டு 2வது மேட்ச் தோற்றுட்ருப்பேன். ரொம்ப மோசமான தோல்வியாக இருந்துச்சு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை நம்ம 2 மேட்ச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசையாக இருக்குது. ஸோ முதல் முறை அப்படியே ஜம்ப் பண்ணி டபுள் ஜம்ப் பண்ணி அப்படி மொமெண்ட் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் ஓடினே இருக்கணும். நல்லா இருக்குங்க அப்படியே ஒரு டபுள் ஜம்ப்பு. ஸோ அப்படியே போய் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெற்றியை பதிவு பண்ணணும். ஸோ அப்படியே போகலாம். ஓகே கைஸ், அப்படியே போகலாம். அப்புறம் ஐயோ அதில் நிற்கலான்னு பார்த்தேன். சரி கடைசியாக நினச்சி கூட பார்க்கல. ஓகே, இது வரைக்கும் வந்தாச்சு. அப்படியே வந்துச்சு. ஸோ இது நியூவாக வந்துச்சு. ஸோ இது இது பண்ணிட்டு அப்படியே போகணும். நம்ம தான் குவாலிஃபை ஆக போகிறோம். வழக்கம் போல் முதல்ல குவாலிஃபை ஆக போகிறோம் நம்ம தான். இருந்தாலும் ஒரு இதை போட்டு ஃபஸ்ட் குவாலிஃபை ஆகலான்னு பார்த்தேன். பட் செகண்ட் குவாலிஃபை ஆகிட்டேன். சரி ஓகே. இந்த ஸ்கின் எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கே. இதே மாதிரி இன்னொரு ஸ்கின் இருக்குது. அது வந்து இன்னொரு ஐடி வச்சுருக்கேன் நான். அந்த ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் இருக்குது. யாருங்க இவன் சம்மந்தமே இல்லாமல் எங்கெங்கேயோ குதிச்சிட்ருக்கான். இப்படிலாம் வந்து அவன் காலத்துக்கும் குவாலிஃபை ஆக முடியாது. வரலாம் இந்த மாதிரி என்னங்க பண்ணுறான் அவன். ஐயோ, புதுசாக இப்போ தான் விளையாட வந்திருப்பான் போல். அப்பயும் வந்துட்டாங்க அவ்வளோ தூரம். பரவாயில்லையே. எலிமினேட் ஆகிடுவான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எலிமினேட் ஆகிடுவான் அவ்வளோதான். அதனால் பல பேர் நல்லா விளையாடுறாங்க. சீக்கிரம் குதிச்சு போகிறான்னா விருப்பாயிடுச்சு. இன்னொருத்தவங்க மாற்றிட்டேன். இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவள் தான் 6 out of 6. அண்ட் அடுத்த ரவுண்ட் போகலாம். அடுத்த ரவுண்டு மிகவும் ஒரு முக்கியமான ரவுண்டு. ஏன்னா அந்த ரவுண்டில் ஒரே ஒருத்தவங்க மட்டும்தான் குவாலிஃபை ஆக முடியும்.
அது நம்மளோட கயிறனா அப்படின்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் வாங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 10 நிமிஷம் கிட்ட ஆகிட்டுருக்கோம் இந்த வீடியோ. ஸோ அப்படியே ஹனி ட்ராப்னாலே அப்படியே ஓடிக்கினே இருக்க வேண்டியதுதான். இல்லை அப்படி ஜம்ப் பண்ணி பொறுமையாக போகலாம். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கேன், நான் ஓடிக்கினே இருக்கேன், அப்படியே ஜம்ப் பண்ணி போனேன். பிளாக்கா ஐயோ, எங்கள் மேலே ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருந்துச்சு. அதை விட்டுட்டு கீழே வந்து விழுந்துட்டேன் நான். ஸோ பரவாயில்ல விடுங்க, ஜெயிக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே குவாலிஃபை ஆகிட்டோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே 5 அவுட் ஆஃப் 5 எலிமினேட் ஆகிட்டாங்க. ஸோ மற்றவங்களாம் ரொம்ப மொக்கையாக விளையாடிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும். நான் நல்லா விளாட்னாங்கன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி தான் விளையாடி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், மித்தன் மிரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.